கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம் என்றால் துதி என்று அர்த்தம். மேலும் போற்றுவது, உயர்த்துவது, ஆராதிப்பது என்றும் பொருள்படும். வேதாகமத்தில் நன்றி என்ற அர்த்தம் வரக்கூடிய இடங்களில் ஸ்தோத்திரம் என மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. எல்லா காரியங்களையும் இறைவனை முன்னிறுத்தி இறைவனால் தான் இது நடந்தது என்று ஒரு சமர்ப்பணம்தான் ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்வது, கர்த்தரை நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றியோடு துதித்து போற்றுவேன் என்பதுதான். இன்றைய தியான வசனம் நாம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அனைத்துக்கும் நன்றி சொல்லி துதிப்பதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியமாக இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நாம் எல்லா சூழ்நிலையிலும், குறிப்பாக வேதனையின் மத்தியிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமா? பிரச்சனைகள், தோல்விகள் என்று வரும்பொழுது தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்புகிறவர்களாக இருக்கிறோமா? அதை கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பாருங்களேன். சகலமும் தேவன் எப்படி நன்மைக்கேதுவாக நடத்துகிறார் என்பதற்கு யோசேப்பு சிறந்த உதாரணம் ஆவான். தனது 30வது வயதில் அரசு அரியணையில் ஏறிய யோசேப்பு தான் கடந்து வந்த 13 வருடங்களை திரும்பி பார்த்திருப்பான். தன்னை அடிமையாக விற்று போட்ட பொறாமை கொண்ட தன் சகோதரர்கள், தன் மேல் பொய் குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிய போத்திபாரின் மனைவி, அடுத்ததாக 2 வருடங்கள் தன்னை மறந்துவிட்ட பானபாத்திரக்காரன் போன்ற இவர்களுக்காக தேவனிடம் நன்றி சொல்லி இருந்திருப்பான். அதனால தான் இன்றைய வேத வசனம் நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. அதாவது உங்களுக்கு தீமை செய்யும் எந்த மனிதர்களுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பியுங்கள். உங்களில் யாராவது எனது உறவினர் எனக்கு செய்த வஞ்சகம் கொடியது என்று சொல்கிறீர்களா? இயேசுவுக்கு வஞ்சகம் இழைத்த யூதாஸ்காரியோத்தை காட்டிலுமா உங்களுக்கு செய்யப்பட்ட வஞ்சகம் பெரியது? நிச்சயமாக இல்லை, இல்லைங்களா? தீமை செய்கிற ஒருவன் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறான். அப்போது நம்மளும் பதிலுக்கு அவனுக்கு தீமை செய்து பிசாசுக்கு ஊழியம் செய்யலாமா? கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் தான் அநேக விசுவாசிகள் சிக்கி பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். யாரேனும் ஒருவர் பிசாசுக்கு ஊழியம் செய்து எனக்கு தீமை செய்து புறங்கூறுவார் என்றால் நானும் பதிலுக்கு பிசாசின் ஊழியக்காரனாய் மாறி தீமை செய்து புறங்கூற மாட்டேன். அதாவது ஒருவன் பாதாள கிணற்றில் குதித்து விட்டால் நானும் அதுபோல பாதாள கிணற்றில் குதிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் தீமைக்கு தீமை செய்யும் பொழுது மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். அதை மறந்துடாதீங்க. இந்த சத்தியத்தின்படி தான் நமக்கு தீர்ப்பு அளிக்கப்படும். அதை கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. அதோடு மற்றவர்களுக்கு எப்படி அளக்கிறீர்களோ
அப்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். பிறர் நமக்கு செய்த தப்பிதங்களை நாம் மன்னிக்காவிட்டால் பரமபிதாவும் நம் பாவங்களை மன்னிக்க மாட்டார். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளாததற்கு அவர்கள் தீமைக்கு தீமை செய்து கொண்டிருப்பதுதான் முக்கிய காரணம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ரொம்ப அழகா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பேதுருவின் 1 நிருபம் 3 அதிகாரம் 9 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று இயேசு சொன்னார் இல்லைங்களா? அதாவது இப்போ என்ன ஒருவர் சபிப்பதை நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுவே நான் இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொன்னான நேரம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த சந்தர்ப்பத்தை தந்த அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் நன்றி சொன்னாதான் நான் ஆண்டவருடைய பிள்ளை. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இந்த சந்தர்ப்பத்தில் நம்மை சபித்தவர்களை ஆசீர்வதித்து தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக செய்துவிட்டு சென்றார். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இவ்வாறு கூறுகிறார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று நீதிமொழிகள் 20:22 நமக்கு ரொம்ப தெளிவாக அறிவுரை கூறுகிறது. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஏனென்றால் சகலமும் நமக்கு நன்மைக்கேதுவாக நடந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் சந்தர்ப்பத்தை பெற்று இயேசுவை போல நம்மால் அப்பொழுதுதான் மறுரூபம் அடைய முடியும். நீங்கள் 4 சுவருக்கு நடுவே எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் இயேசுவை போல மாற முடியாது. இதன் நிமித்தமே தேவன் உங்களை பாடுகள் நிறைந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். உங்களை உடைத்து உங்கள் சுபாவத்தை வளைத்து அதை தெய்வீகமாக மாற்ற விரும்புவதால் தேவன் உங்களுக்கு துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சில வேளைகளில் அனுமதித்து, அங்கே அண்டர்லைன், அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை அவருடைய சாயலில் மறுரூபம் ஆக்குகிறார். அதுக்காகத்தான் நமக்கு பலவித வேதனைகள் சோதனைகள்லாம் நடக்குது. அந்த நேரத்திலும் தேவனுக்கு நாம் நன்றி கூறி நாம் துதித்து பாடும்போது அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய பலம், அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் அவரே போதிப்பார். மனிதர்கள் உங்கள் மேல் பொறாமை கொண்டு தீங்கு செய்ய முயற்சிக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நியமித்த சித்தத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், இயேசுவினுடைய அருமையான பிள்ளைகள். நான் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ண போறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகிலே நாம் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே சகல சத்தியத்துக்குள் நடத்தப்படுவோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அண்டர்லைன் சகலமும், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் இன்றே அவர் பாதம் அமர்ந்து இந்த சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் யாராலாவது துன்பமோ துயரமோ ஏற்பட்டிருந்தால் அதற்காகவும் நன்றி கூறி தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவரே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உங்களை முற்றிலுமாக பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.